வணக்கம். இன்று கேள்வி அதிகாரத்தின் 6வது குறளை நாம் பார்க்கலாம். சாதாரணமாக நமக்கு எல்லா விஷயங்களிலுமே பரிச்சயம் இருக்காது. சில விஷயங்கள் தெரியும், சிலது தெரியாது. உண்மைதானே? எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னா நடக்குமா? இல்லை, முடியாது. சில விஷயங்கள் நமக்கு நல்லா தெரியும், சிலது சுமாராக தெரியும், சிலது சுத்தமாக தெரியாது. அப்போது நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது நம்மளுடைய வலிமை. எனக்கு என்னென்னது தெரியும், அப்போ நான் அந்த சரியான இடத்துல பேசினாலோ அல்லது வேறு செய்தாலோ அது எனக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது. ஆனால் எல்லோரும் இருக்கிறப்ப எனக்கு எல்லாமே தெரியும்னு நினச்சிக்கிட்டு நான் போனேன்னா என்னால் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளையோ இல்லை அந்த இடத்திற்கு என்ன பேச வேண்டும் என்ற முறைகளோ எனக்கு தெரியாது. அதனால் என்ன செய்வாங்க? மற்றவர்கள் என்னை இழிவாக பார்ப்பார்கள். இது உண்மை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அடக்கமாக இருக்கணும். நமக்கு என்ன தெரியுதோ அதோடு இருக்கணும். ஏன்னா அது என்னுடைய வலிமை. அந்த வலிமையோட அளவு எவ்வளவோ நான் அதோடு தான் இருக்கணும். அதுக்கு மேலே போகணும்னு நினைக்கவே கூடாது, இல்லையா? அது என்ன செய்கிறோம்? கீழே தள்ளி விட்டுரும். மற்றவங்கெல்லாம் என்னை ரொம்ப இழிவாக பார்த்து பேசுகிற மாதிரி ஒரு நிலைமைக்கு என்னை ஆளாக்கிவிடும். அது இறப்பதற்கு சமம். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார் பாரு வள்ளுவர். அப்பா, மரத்தில் நுனி கொம்பு வரைக்கும் ஏறுறவன் அதுக்கு மேலே ஏறணும்னு நினச்சா என்ன ஆகும்? துக்கடின்னு கீழவும் மரம் முறியும், கீழே விழுந்து செத்து போயிடுவாங்கிறார். உண்மை தானே, இல்லையா? என்ன மரத்தில் ஏறினவன் சொல்ல, நுனிக்கொம்பர் ஏறினான்னு சொல்கிறார். நுனிக்கொம்பு எப்படி இருக்கும்? ஷார்ப்பாக சின்னதாக மெல்லிசாக இருக்கும். நம்முடைய உடல் எடையை தாங்குமா? நம்ம உடம்பு எடை எவ்வளோ தூரம் போனால் அந்த மரக்கிளைகளோ இல்லை மரமோ தாங்குங்கிறது தெரிஞ்சு தான் நம்ம ஏற முடியும். நுனிய கிளையில் போய் நின்றுக்கிட்டு அதுக்கு மேலே எங்கேயா இருந்தால் ஏறிக்கலாமான்னு ஏறணும்னா மரம் என்ன பண்ணும்? பாரம் தாங்க முடியாமல் அந்த கிளை முடிஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே உழுந்தா என்னாகும்? இறந்து விடும், இல்லையா? இதே போல தான் வலிமை தெரிந்த வரைக்கும் மட்டுமே நாம் பேசவோ அல்லது செயல்படவோ வேண்டும். அதற்கு மேலே பண்ணால் அது எதற்கும் உபயோகப்படாது என்று இந்த குறள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. குறளை பார்ப்போம். நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதிறந்தூக்கின். நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதிறந்தூக்கின் உயிர்க்கிருதி ஆகிவிடும். நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதிறந்து ஊக்கின் உயிர்க்கிருதி ஆகிவிடும். எனக்கு மரம் ஏற தெரியும் அப்படின்னு சொல்லி ஏறிட்டு மேலே போய் நுனிக்கொம்பு ஏறி பாரு அந்த முன்னையில் நான் நின்று காட்டுறேன்டான்னு. எவரெஸ்ட் சிகரமாக அது மரம். நான் ஏறி நிற்பான்னு நின்னா அந்த மரம் என்ன ஆகும்? உடஞ்சி விழுந்துரும். அப்போ ஏறினவங்க எது என்ன? பரலோகம். மேலே 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 போயிடுவாங்க, இல்லையா? ஆக நாமும் நமது வலிமை என்ன என்பதை தெரிந்து அதற்கு ஏற்ப நம்முடைய செயல்பாடுகளை செய்ய வேண்டும். நான் அதுக்கும் மேலே முயற்சி செய்கிறேன்னு சொன்னால் நம்மளுடைய இயலாமை ஒரு இடத்தில் நம்மை கீழே தள்ளி மற்றவர்கள் பார்த்து சிரிக்கும்படியாக செய்துவிடும் அல்லது அவமானப்படுத்திவிடும் என்பதை மிக அழகாக மரத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறார். புரிஞ்சுக்கோமே. நன்றி. அடுத்த குறளில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.